Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1063 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஜோரோ அந்த கிங்க ஜெயிச்சிட்டான். அதுக்கு முந்தின பாட்டுல நம்ம சஞ்சி குயினை ஜெயிச்சிட்டான். ரெண்டு பேரும் சொல்ல போனா வெறித்தனமான சண்டை. போன எபிசோடு பயங்கரமா வந்து லேண்டிங் எல்லாம் கொடுத்தான்ல, அதுக்கப்புறம் அவனால நிக்க கூட முடியல. பாடி அப்படியே தள்ளாடிருச்சு. வலி தாங்க முடியாம அப்படியே பேனு விழுவான். எந்திரிக்க ட்ரை பண்ண சுத்தம் அவன் பாடியில இருந்து ரத்தம் அப்படியே குடங்குடமா ஊத்துது. ஃபுல் எஃபோர்ட்டையும் போட்டதுனால பாடி ஓவர்லோட் ஆகி இந்த நிலைமைக்கு வந்துட்டான். இப்ப என்னன்னா கிங் தோத்து போயிட்டாங்கிற மேட்ரு அந்த பிக் பாஸ் கனுக்கு தெரிஞ்சு மத்தவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. சைஃபர் போல ஆளுகளுக்கு அவனால நம்ப முடியல, நிஜமா தோத்துட்டாங்களான்னு. யாரு தோக்கடிச்சான்னு கேட்டா ஸ்டார் ஹேட்டை சேர்ந்த ஜோரோன்னு. சோ அப்ப எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்க்கும்போது லீட் பெர்ஃபார்மர்ஸ் அண்ட் டொபிரோப்பா மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆளுங்க தோக்கடிச்சிட்டாங்க. அப்படின்னா இது கண்டிப்பா கொஞ்சம் சீரியஸான விஷயம் தான். அப்படின்னா இப்ப எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்து பார்க்கும்போது பேலன்ஸ் இருக்குது பாத்தீங்கன்னா ரெண்டு மான்ஸ்டர்ஸ் மட்டும் தான். ஒன்னு நம்ம கைடோ, இன்னொன்னு பிக் மாம். அவங்கள மட்டும் தோக்கடிச்சிட்டா அவங்களோட மொத்த சாம்ராஜ்யமும் அழிஞ்சு போயிடும். ஆனா முடியுமான்னு தான் தெரியல. ஏன்னா பிக் மாம் பயங்கரமா டஃப் கொடுக்குறான். அதுவும் இப்ப என்ன முடிவுல இருக்கான்னா, ஒன்னு அவங்க இவளை கொல்லணும், இல்லன்னா இவ அவங்கள கொன்றுவா. இவ்வளவு நேரம் சாதாரணமா சண்டை போட்டுட்டு இருந்தா. இனிமேட்டு கொல்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை மட்டும் தான் அவ பண்ணுவா. அதை விட்டா வேற எந்த ஒரு விஷயமும் இங்க நடக்க போறது இல்ல. உடனே அப்படின்னா சரி நாங்களே உன்னை கொன்னுறோம் அப்படின்ட்டு இவனுங்க சண்டைக்கு ரெடி ஆயிட்டானுங்க. இப்படி இவனுக்குள்ள சண்டை போகுமா, அங்க லூஃபி பாத்தீங்கன்னா கையா நல்லா 1 கிலோமீட்டருக்கு இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்குன்ட்டு 1 கிலோமீட்டர்லாம் இல்ல, சும்மா ஒரு ஃப்ளோக்கு சொன்னேன். சண்டை அந்த அளவுக்கு இன்டென்ஸா போயிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த ஃப்ளேம் கிளவுட போட்டு இழுக்கிறதுக்காண்டி உமனசுக்கே அங்க முக்குன்னு முக்கிட்டு இருக்கான். முடியல என்ன உடனே கைடோவோட கிளவுட போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ லூஃபி மட்டும் கைடோவை ஜெயிச்சிட்டான்னா பிரேக் பிடிக்காத வண்டி மாதிரி ஒனியஷிமா கண்ணா பின்னான்னு குளர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நேரா போய் ஃப்ளவர் கேபிட்டல்ல விழும். விழுந்த உடனே உள்ள இருக்க எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாம் வெடிக்கும். அதனால அந்த ஃபயர் ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க 10,000 மக்களும் என்ன நடக்குதுன்னே தெரியாம செத்து போயிருவாங்க. ஆனா மொமனசுக்கே பாத்தீங்கன்னா விடமாட்டேன்னு இழுத்துக்கிட்டு தான் இருக்கான். ஒர்க் அவுட் ஆகுமா என்னன்னு தான் தெரியல. அதே நேரம் காஞ்சிரோ கிரியேட் பண்ண அந்த ஃபயர் மான்ஸ்டர் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு அப்படியே டிராவல் பண்ணி போய்கிட்டே இருக்குது. இந்த ஒரோச்சி இருக்கானே சரியான காவாலி பையன். அவன் பார்த்து விட்ட வேலையால் தானே இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து. டொமேட்டோ எப்படியாச்சும் இதை தடுத்தே ஆகணும்னு பேஸ்மெண்ட்டுக்கு போவான். அங்க வழியில பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் மான்ஸ்டர் ஒன்னு உட்கார்ந்துட்டு இருக்கும். அதோட பேரு ரோக்கி. இப்ப அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிச்சு கீ எடுத்து திறந்து அதுக்கப்புறம் லாக்க ரிமூவ் பண்ணி டோரை ஓபன் பண்ணி இதை சொல்றதுக்கே இவ்வளவு நேரம் ஆகுதுன்னா அவ பண்ணானா எவ்வளவு நேரம் ஆகும். அதுக்குள்ள அந்த மான்ஸ்டர் வந்து ஏதாச்சும் பஞ்சாயத்து இழுத்து விட்டுரும். அதனால இவ என்ன பண்ணுவான்னா பூகா கிட்ட இந்த மேட்டர் சொல்லி இடிச்சு தள்ளி டோரை ஓபன் பண்ணும்பா. அதுவும் சொன்ன மாதிரியே போன வேகத்துல ஒரே இடி. பாவம் தூங்கிட்டு இருந்தவன் இதை எதிர்பார்க்கவே இல்லை. டோர் பீச்சிட்டு ஓபன் ஆகும். அவ்வளவுதான். இவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அடிச்சு புரண்டு உள்ள ஓடுவான். அதே நேரம் நம்ம உசோப்பு பாத்தீங்கன்னா கின்னோட பாதி பாடியை தூக்கிட்டு அவன் சொன்ன லொகேஷனுக்கு வந்து சேர்ந்துட்டான். எல்லா இடமும் தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. எங்க இருக்காங்கன்னு தெரியல. கொஞ்சம் சத்தம் போட்டாங்கன்னா போயிருவான். ஆனா அவங்க இருக்க நிலைமையில கத்த முடியாது இல்ல. இந்த இடத்தோட நிலைமையை பார்த்தா இங்க இருக்கிறாங்கன்னா சட்டு போட்டு அவங்களை காப்பாத்தி தூக்கிட்டு வரணும், இல்லன்னா பஞ்சாயத்து ஆயிரும். இவன் கத்திட்டு இருந்த உடனே அந்த சத்தம் அவங்களுக்கு கேட்டுருச்சு. ஐயோ எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியலன்னு முக்கிட்டு இருக்கும்போது ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டான். இன்னும் வந்து பார்த்தா என்ன விடு, நீ ஒக்கிக்குவ போய் பாருமா. அவன் நிலைமை பார்த்தாலே தெரியுது ரொம்ப மோசமா இருக்குதுன்னு. சரி எப்படி அவன் பாடி ரெண்டா வெட்டுப்பட்டதுக்கு அப்புறமும் வேலை செய்யுது ஒன்னும் புரியலையேன்னு சொல்லி கேட்டா இது எல்லாமே இந்த லாப்பைய பார்த்து விட்ட வேலைப்பா, எனக்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. சரி இப்ப பேசிட்டு இருக்க டைம் இல்ல, சட்டு புட்டு நீ இவங்களை சாப்பாட்டை கூட்டு போனாலே போதும். அவன் ட்ரீட்மெண்ட் பார்த்து எப்படியாச்சும் இவங்களை காப்பாத்திடுவான். அடிதான பட்டிருக்குது, அதுக்கு ஏதாச்சும் பண்ணி ஹீல் பண்ணிக்கலான்னு வைங்க. கிளம்பலான்னு பார்த்தா ஆப்போசிட் சைடுல இருந்து ஏகப்பட்ட பேர் அட்டாக் பண்றதுக்காக பிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இவனு எங்க இருந்து வந்தானுங்கன்னு தெரியல. எல்லாம் அந்த சைபாருக்கு பார்த்து விட்ட வேலை. சரின்னு சொல்லிட்டு உசோப்பு அவன் ஸ்டைல அட்டாக் பண்ணுவான். ஆனா அவனுக்கு அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. ஏன்னா நம்ம உசோப்போட பவுண்டி பாத்தீங்கன்னா 200 மில்லியன் அடிச்சா நமக்கு தான் ஜாக் பாட்டு. இவனை விடக்கூடாதுன்னு வெறிகுண்டு வர்றானுங்க. கன்ஃபார்மே பண்ணிட்டான். என்னைய எனிமீஸும் ஃபயரும் ரவுண்ட் அப் பண்ணிடுச்சு, இனிமேட்டு என்னால எதுவும் பண்ண முடியாது, நான் சாக போறேன் அப்படின்னு கதறிட்டு இருப்பான். இன்னும் பார்த்துட்டு உசோப்பு என்ன மறந்தாலும் பரவாயில்ல, நீ ஒக்கிக்குவ எப்படியாச்சும் காப்பாத்துன்னு சொல்லிட்டு கவுந்துருவான். அவன் என்னடானா இல்ல நீ கிண்ண பாத்துக்கம்பா. அவன் பேசாம நான் அவங்க ரெண்டு இங்கே விட்டுட்டு நான் கிளம்புறேனே அறிவிட்டவனுங்களாம். சாம்ராய்ஸ் எல்லாருமே நான் சாவறேன்னு சொல்லிட்டு ஏன்டா மாத்தி ஏன் உசுர வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பழைய விஷயத்தை யோசிச்சு பார்ப்பான். அதான் சின்னதா இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட பொய் சொல்லி கடைசியில ஏமாத்திட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணான். அவங்க எல்லாருமே இல்ல உசோப்பு ஒரு கடவுள், அவர் கண்டிப்பா எங்களை காப்பாத்துவாருன்னு அவ்வளவு நம்பிக்கை வச்சாங்க. அவன் பயந்து ஃபர்ஸ்ட் ஓடுனான். ஆனா அதுக்கப்புறம் உயிரே போனாலும் பரவாயில்ல, அவங்க என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க, நான் அவங்களை காப்பாத்தியே தீர்வேன்னு கடைசி நேரத்துல மாஸ் பண்ணா பாருங்க. கடைசியில செத்துருப்பான். பட் அவன் பார்த்த வேலையில தான் கடைசியில எல்லாருமே தப்பிச்சாங்க. இந்த டைம் ஹீரோவா இருந்த அவன் எல்லாத்துக்குமே கடவுளா மாறிட்டான். சோ
அந்த ஒரு நம்பிக்கையில தான்டா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி எல்லாத்தையும் எந்த அளவுக்கு பிளாஸ்ட் பண்ணி தெறிக்க விட முடியுமோ அவ்வளவு பண்ணுவான். நான் ஒரு கட்டத்துலங்கும் போது அவனால முடியல, அவ்வளவுதான் சோழி முடிஞ்சுன்னு நினைக்கும் போதுதான் ஈசோவோட என்ட்ரி. நல்ல வேலை கரெக்ட் டைமுக்கு வந்தான். வந்து ரவுண்டு கட்டி எல்லாத்தையும் கண்ணா பின்னாடி சுட்டு தள்ளிட்டு மாசா ஒரு போச கொடுப்பான். சரி இதுக்கப்புறம் உசோப்பு தப்பிச்சிட்டான்னு வைங்க. இதுக்கப்புறம் அவங்க சண்டையை போட்டு யாரு மண்டையும் உடையாம எப்படி காப்பாத்தி கொண்டு வந்தாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.